இப்போ நம்ம ஹீரோ தான் இந்த ஜாம்பி அபாக்கலிப்ஸ் உலகத்துல பீக் 6th ரேங்க் அவேக்கனர். அதுவும் சாதாரண பவர் இல்ல, எஸ் லெவல் அபிலிட்டி வச்ச ஒரே ஆள். இன்னும் கொஞ்ச நேரத்துல 7 ஸ்டேஜ் பிரேக் பண்ணி கிட்டத்தட்ட காட் லெவலுக்கு போக போற நேரம். ஆனா அவன் நம்பி காதலிச்ச ஃபியான்ஸ் அவனுக்கே துரோகம் பண்ணிடுறா. ஜாம்பி கிங்கோட எசன்ஸ் பிளட்ட அவன் உடம்புக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணிடுறா. அந்த நொடியே அவன் கண்ட்ரோல் இழந்து பைத்தியமா மாறிடுறான். அதே நேரத்துல 7 ஸ்டேஜ் லைட்னிங் ட்ரிபுலேஷன் வந்துருச்சு. அத தாங்க முடியாம அவ அங்கேயே சாவ சந்திக்கிறான். சாகர கடைசி நிமிஷத்துல, நீங்கள 2 பேரும் என்ன ஏமாத்திட்டீங்க. 100 வருஷமா நான் செஞ்ச பாதுகாப்பு, தியாகம் எல்லாமே ஒரு ஸ்கேமா? இன்னொரு ஜென்மம் கிடைச்சா நீங்க சாகணும்னு கெஞ்சுற அளவுக்கு நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சபதம் போட்டுட்டு உயிர் விடுறான். ஆனா விதி இன்னும் அவன விடல. டைமும் ஸ்பேஸும் தலைக்கீழா மாறுது. அவன் மறுபடியும் உயிரோட திரும்பி வரான். இந்த தடவ எல்லாமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அவ ஃபேட் மாறிய அந்த நாளுக்கே திரும்பி வந்திருக்கான். இந்த லைஃப்ல யாரையும் காப்பாத்துற ஹீரோவா இருக்க மாட்ட, எனக்காக மட்டும்தான் வாழப் போற அப்படின்னு மனசுக்குள்ள முடிவு பண்ணிக்கிறான். அந்த நேரத்துல அவங்க எல்லாரும் லயன் கிங் மான்ஸ்டர தேடி வந்திருக்காங்க. முந்தைய வாழ்க்கையில இந்த லயன் கிங் பிளட் கோரை கண்டுபிடிச்சதும் நம்ம ஹீரோ தான். ஆனா பலவீனமா இருக்கிறவனுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவனோட ரிவார்ட வேற ஒருத்தனுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த ஒரு பிளட் கோர் தான் அந்த ஆளோட வாழ்க்கையையே மாத்தி போட்டது. இப்போ ரீபர்த் ஆன ஹீரோ அதே இடத்துக்கு திரும்பி வந்துட்டான். இந்த தடவ இந்த பிளட் கோர் என்னோடது, யாரும் இத கை வைக்க முடியாதுன்னு நேரா சொல்லிடுறான். அதுக்கு அந்த டீம் மெம்பர்ஸ், அப்படியா, சரி, உனக்கு அவ்ளோ ஆசனா நீயே போய் லயன் கிங்க கொஞ்சம் எடுத்துக்கோன்னு கிண்டல் பண்றாங்க. நம்ம ஹீரோ சின்ன சிரிப்போட அதுதான் என் பிளான்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். அந்த நேரத்துல பெரிய ஜாம்பி ஹார்ட் ஒன்னு வேகமா பின்னாடி வாங்க ஆரம்பிக்குது. அத பார்த்த எல்லாரும் என்னடா இது, ஜாம்பிஸே ஓடுதுன்னு குழம்புறாங்க. அப்போ லூயி நம்ம ஹீரோவை பார்த்து, குவான், என்ன நிக்கிற, சீக்கிரம் போய் கவர் கொடுன்னு கத்துறா. முந்தைய வாழ்க்கையில இந்த ஒரு வார்த்தைக்காக உயிரையே பணயம் வைத்து ஜாம்பி கூட்டத்துக்குள்ள குதிச்சவன் இவன்தான். அதனால அவன் மோசமா காயமடைஞ்சான். அலையன்ஸ் கிட்ட இருந்த கடைசி லைஃப் சீரம் கூட அவனுக்காக யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலா ஜாங் யூவுக்கு போட்டாங்க. ஆனா ஜாங் யூ ஜாம்பி வைரஸால பாதிக்கப்படுறான். அதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஹீரோன்னு சொல்லி லூயி அவனையே குற்றவாளி ஆக்கிட்டா. அவன் கணவனை பறிக்க வந்தவனு வெறுக்க ஆரம்பிச்சான். இப்போ அந்த எல்லா நினைவுகளும் அவன் மனசுல ஓடுது. இந்த லைஃப்ல உங்கள 2 பேருக்காக ஒரு சொட்டு ரத்தம் கூட நான் சிந்த மாட்டேன்னு முடிவு பண்றான். அவ ரீபர்த் ஆனாலும் ஸ்பேஸ் எபிலிட்டி இன்னும் அவன்கிட்ட இருக்கு. ஆனா டைம் எபிலிட்டி மட்டும் ஃபார்பிடன் டெக்னிக் யூஸ் பண்ணதால பாதிக்கப்படுச்சு. முழுசா ரிகவராக கொஞ்சம் டைம் வேணும். அதனால முதல்ல ஸ்ட்ரெங்த் ஏத்தணும். முந்தைய வாழ்க்கையில அலையன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், லவ் இதுக்காக அவன் நிறைய டைமும் ரிசோர்சஸும் வீணாக்கிட்டான். ஆனா இந்த தடவ எல்லாமே வேற. நான் மட்டும்தான் முக்கியம், என் ரிவெஞ்ச் மட்டும்தான் முக்கியம். லூயியும் ஜாங் யூயும் இவ்வளவு சீக்கிரம் சாகக்கூடாது, அவங்க வாழணும். ஆனா ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு வாழணும். அதுதான் இந்த லைஃப்ல என் கோல். அந்த முடிவோட நம்ம ஹீரோ நேரா ஒரு சீக்ரெட் இடத்துக்கு போறான். அங்க ஒரு பெரிய பாம்போட ஸ்னேக் கால் பிளாடர் இருக்கு. முந்தைய வாழ்க்கையில இது பாடி கான்ஸ்டிடியூஷனை ரொம்ப ஸ்ட்ரெங்த் ஆக்குற ரேர் ட்ரெஷர். ஹையர் ரேங்க் போக இது ரொம்ப முக்கியமான ஐட்டம். ஆனா அப்போவும் லூயி பலவீனமானவனுக்கு இது தேவைன்னு சொல்லிட்டு இதையும் வேற ஒருத்தனுக்கு கொடுத்துட்டா. இந்த லைஃப்ல மட்டும் அப்படி நடக்க விடமாட்டான். நேரா எடுத்துட்டு அதோட சக்திய முழுசா உறிஞ்ச ஆரம்பிக்கிறான். அந்த எனர்ஜி உடம்புக்குள்ள போன உடனே அவனோட உடம்புல ஒரு விசித்திரமான மாற்றம். இது என்ன பவர்னு அவனுக்கே புரியல. ரீபர்த் சைடு எஃபெக்டா, இல்ல வேற ஏதோ ஏன்ஜியன்ட் பவரா, அவனுக்கே தெரியல. ஆனா ஒரே விஷயம் மட்டும் புரிஞ்சது, இந்த பவர் அவனை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கப் போகுது. அந்த நேரத்துல லயன் கிங் தூரத்துல கர்ஜிக்குது. அந்த ரோர் கேட்ட உடனே அவ உடம்புக்குள்ள இருந்த அந்த மர்ம சக்தி திடீர்னு ரெசானன்ஸ் ஆக ஆரம்பிக்குது. அது ஏதோ பல 1000 வருஷமா தூங்கிட்டு இருந்த மாதிரி மெல்ல மெல்ல விழிக்க ஆரம்பிக்குது. இது சாதாரண விஷயம் இல்ல,
ன்னு நம்ம ஹீரோக்கே புரிஞ்சிடுது. அவன் இப்போ வேகமா ஸ்ட்ராங் ஆகணும், இல்லனா பழி வாங்கறதுக்கு முன்னாடியே இந்த உலகம் அவன முழுசா விழுங்கிடும். இதுக்குள்ள பேட்டில் பிளாட்ல சிச்சுவேஷன் மோசமா போயிட்டு இருக்கு. லூயி மீண்டும், குவான், எங்க போயிட்ட? வா, ஜாங்கிவ காப்பாத்துன்னு கத்துறா. முந்தைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் அவன்தான் ஷீல்டு, அவன்தான் ஃப்ரெண்ட் லைன், அவன்தான் எல்லாரையும் காப்பாத்துற ஹீரோ. ஆனா இந்த லைஃப்ல அவ ஒரு அடியும் நகரல. நீங்க தப்பிச்சா தப்பிங்க, இல்லனா செத்துட்டு போங்கன்னு குளிர்ச்சியா பாத்துக்கிட்டு நிக்கிறான். அந்த நேரத்துல ஜாம்பிகள் ஜாங்யுவ சுத்தி வளைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் பயத்துல நடுங்குறான். காப்பாத்துங்கன்னு கத்துறான். ஆனா நம்ம ஹீரோ முகத்துல சின்ன சிரிப்பு மட்டும். இதுதான் சர்ப்ரைஸ்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். அவன் அருகே வந்த சாம்பஸ பார்த்ததும் மறுபடியும் ஒரு அதிசயம் நடக்குது. ஜாம்பிகளோட லைஃப் எனர்ஜி அவனோட உடம்புக்குள்ள இழுக்கப்பட ஆரம்பிக்குது. ஒருத்தருக்கு பிறகு ஒருத்தர் அவங்களோட சக்தி முழுசும் அவனுக்குள்ள போயிட்டே இருக்கு. அவன் ஷாக் ஆகுறான். நான் எனர்ஜியே சாப்பிடுறேனா? அடுத்த நொடியே அவனுக்கு புரியுது. இந்த பவர் தீவர் 3 எஸ் கிளாஸ கூட தாண்டி இருக்கிற கிட்டத்தட்ட டீமன் லெவல் எபிலிட்டி. இந்த பவரோட நம்ம ஹீரோவ ஸ்ட்ரென்த் நிமிஷத்துக்கு நிமிஷம் அதிகமா ஏற ஆரம்பிக்குது. அவன் எந்த ஜாம்பியையும் தொடறதுக்குள்ள அவங்களோட லைஃப் எனர்ஜி முழுசும் உறிஞ்சப்படுது. இப்படி ஒரு எபிலிட்டி முந்தைய வாழ்க்கையில கூட அவன்கிட்ட இல்ல. அதனால அவனுக்கே இது புதுசு. அந்த நேரத்துல லூயி மீண்டும் கத்துறா. குவான்! ஜாங்கிவால நிக்கவே முடியல. சீக்கிரம் லயன் கிங்க கொன்று பிளட் கோர் எடுத்துட்டு வா. ஆனா நம்ம ஹீரோ அமைதியா அவளையே பாத்துக்கிட்டு மனசுக்குள்ள சிரிக்கிறான். முந்தைய வாழ்க்கையில உன்னோட ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நான் உயிரை கொடுத்த. ஆனா இந்த லைஃப்ல நீங்க எனக்கு யாருமே இல்ல. பிளட் கோரும் என்னோடது, பவரும் என்னோடது, ஃபியூச்சரும் என்னோடது. இனிமே நான் யாரையும் காப்பாத்த மாட்டேன். என்ன துரோகம் பண்ண எல்லாரும் ஒவ்வொரு நாளும் நான் ஸ்ட்ராங் ஆகறத பார்த்து பயப்படணும். அதுக்கப்புறம் ஒருத்தரா எல்லார்கிட்டயும் நான் கணக்கு கேப்பேன் இன்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோ தன்னோட புதிய டிவோர் பவரோட முழு பேட்டில் பில்ட்டையும் தலைகீழா மாற்ற தயாராகிறான். எல்லாரும் சீக்கிரம் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் 3க்கு ரீட்ரீட் ஆகுங்க அப்படின்னு ஆர்டர் வருது. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ தன்னோட ஸ்ட்ரென்த்தை செக் பண்ணி பார்க்கறான். என்னடா இது, என் பாடி ஸ்ட்ரென்த் மறுபடியும் அப்கிரேட் ஆயிடுச்சே அப்படின்னு அவனுக்கே சர்ப்ரைஸ். அதுக்குள்ள லூயி முகம் சுளிச்சுக்கிட்டு, சாரி, அந்த ப்ளூ கிறிஸ்டல் ஜாம்பி ரொம்ப ஸ்ட்ராங். அதோட கிறிஸ்டல் கோர் பேட்டிலே உடஞ்சிருச்சு. கொஞ்சம் ரெசிடியூ மட்டும்தான் கிடைச்சிருக்கு இன்னு சொல்றா. உடனே அவ ஜாங் யூவ பார்த்து, பரவாயில்ல, அந்த ப்ளூ கிறிஸ்டல் முழுசா கிடைச்சிருந்தா நீ இன்னும் ஸ்ட்ராங்கா இருப்ப. அப்புறம் என்ன, இன்னும் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிருப்ப இன்னு கவலையா பேசுறா. அத கேட்ட நம்ம ஹீரோவுக்கு உள்ளுக்குள்ள சிரிப்பு. இன்னும் அதே நாடகந்தானா? அதுக்கப்புறம், குவான், நீ வெளிய போய் காவல் காத்துட்டுரு. ஜாங் யூவுக்கு ரெஸ்ட் வேணும், அவனோட காயம் இன்னும் சரியாகல இன்னு லூயி சொல்றா. நம்ம ஹீரோ ஒரு வார்த்தையும் பேசாம வெளிய நடக்க ஆரம்பிக்கிறான். மனசுக்குள்ள மட்டும், நடிச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஆக்டிங் எல்லாமே முடிஞ்சிடும் இன்னு நினைக்கிறான். வெளிய வந்த நம்ம ஹீரோ மனசுக்குள்ள பழைய நினைவுகளை நினைக்கிறான். ஜாங்கியோவுக்கு உண்மையாவே கஷ்டமா? அவனோட கால் உடஞ்சிருந்தும் உயிரோட வந்துட்டானா? அடுத்த நொடியே அவனே சிரிச்சுக்கிறான். அதெல்லாம் டிராமா. லூயி அவன உயிர மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுறா. எஸ்எஸ் ராஸ் ரேங்க் அபிலிட்டி யூசரா இருந்தாலும் உண்மையான ஆபத்து வெளியே இருக்கிற ஜாம்பி இல்ல, உள்ளே இருக்கிற துரோகிகள் தான். அவனுக்கு நல்லாவே தெரியும். ஜாங்யூவுக்கு பட்ட சின்ன சின்ன காயம் இப்போவே ஹீல் ஆயிருக்கும். ஆனா வேணும்னே இன்னும் இன்ஜோர்ட் மாதிரி ஆக்டிங் பண்ணறா. ஏன்னா அப்படி இருந்தாதான் லூயி ஃபுல் டைம் அவனை பாக்குவா, அவனையே கவனிப்பா. இதெல்லாம் நம்ம ஹீரோ முன்னாடி லைஃப்ல தெரியாம இருந்தா. ஆனா இந்த லைஃப்ல ஒவ்வொரு நடிப்பும் ஒவ்வொரு பொய்யும் அவனுக்கு தெளிவா தெரியும். நீங்க பெருமையா நினைக்கிற எல்லாத்தையும் ஒன்னொன்னா நான் பறிச்சு எடுப்பேன்னு அவ மனசுக்குள்ள சபதம் எடுக்கிறான். அந்த நேரத்துல நம்ம ஹீரோ செம்ம சாப்பிட்டிருந்தா. அத பார்த்த ஒருத்தன், டே, இவன் இவ்ளோ சாப்பிடுறானேன்னு ஷாக். அதே நேரம் லூயி வந்து, குவான், வேலை செய்யாம இங்க சாப்பிட்டுட்டு இருக்கியான்னு கேக்குறா. உடனே பக்கத்துல இருந்தவங்க, அக்கா, இவன் ப்ளூ கிறிஸ்டல் ஜாம்பி கூட ஃபைட் பண்ணியிருக்கான், இவன் எப்படி சோம்பேறியா இருப்பான்னு சொல்றாங்க. ஆனா லூயிக்கு இன்னும் சந்தேகம்.
ஏதாவது ரேர் ட்ரெஷர் மறைச்சு வச்சிருக்கியான்னு கேக்குறா. நம்ம ஹீரோ கூலா, நான் என்ன மறைக்கணும், சும்மா சொன்னேன்னு ஆன்சர் கொடுக்கறான். லூயி கோபப்பட்டு, இவ்வளவு கோபமா பேசுற, ஜாங்யூவோட உடம்பு இன்னும் சரியாகல, அவன முன்னாடி இப்படி பேசாதன்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவ ஜாங்யூவ பார்த்து, கவலைப்படாத, உனக்கு கிரெடிட் வாங்கித் தர நான் இருக்கேன்னு சொல்றா. அவளோட பிளான் ரெடி ஆயிடுச்சு. ப்ளூ கிறிஸ்டல் ஜாம்பியை ஜாங்யூ தான் ஃபைட் பண்ணா, அவனால தான் மான்ஸ்டர் ஓடிச்சு போச்சு, அதுக்கப்புறம்தான் கிறிஸ்டல் உடைஞ்சிச்சு அப்படின்னு ஸ்டோரி ரெடி. டிஸ்ட்ரிக்ட் 3க்கு திரும்பின உடனே எல்லாரும் லூய சுத்தி கூடுறாங்க. என்னாச்சு, மிஷன் எப்படி போச்சுன்னு கேக்குறாங்க. லூயி எந்த வெக்கமும் இல்லாம பொய்ய மேல பொய்ய சொல்ல ஆரம்பிக்கிறான். ஜாங் யூ கிரிட்டிக்கல் மோமெண்ட்ல உயிர பணயம் வைத்து ஃபைட் பண்ணா, அவன் இல்லனா நாம யாருமே உயிரோட வந்திருக்க முடியாது. ப்ளூ கிறிஸ்டல் ஜாம்பியும் அவனால தான் தோத்துச்சுன்னு ஃபுல் பில்டப். நம்ம ஹீரோ அதையெல்லாம் அமைதியா பாத்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு இந்த மாதிரி புகழ், டைட்டில், ரிவார்ட் எதுவுமே வேணாம். ஏன்னா அவனோட டார்கெட் இதெல்லாம் இல்ல. அவன் ஸ்ட்ராங் ஆகிறது மட்டும்தான். அந்த நேரத்துல ஒரு பெர்சர்க் வுல்ஃப் பிளட் கோர் கிடைக்குது. உடனே நம்ம ஹீரோ, இந்த பிளட் கோர் என்னோடது, யாரும் கை வைக்காதீங்கன்னு சொல்றான். அதுக்குள்ள ஒரு புதுசா வந்தவன், டேய் நீ யாருன்னு தெரியாம பேசுற, என்ன பகச்சுக்கிட்ட உயிரோட இருக்க முடியாதுன்னு த்ரெட் பண்றான். ஆனா நம்ம ஹீரோவுக்கு அதெல்லாம் ஒரு மேட்டரா இல்ல. வேணும்னா வந்து வாங்கிக்கோன்னு கூலா பதில் சொல்லாம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நேரா சேர்மன் ஸ்வை பார்க்க போறான். என்கிட்ட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்றான். முதல்ல அவங்க யாரும் நம்பல. ப்ளூ கிறிஸ்டல் விஷயமானு கேக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ, அது முக்கியமே இல்ல, இன்னைக்கு மிட்நைட் நார்த் சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் மேல பெரிய அட்டாக் நடக்க போகுதுன்னு சொல்றான். டார்க் அலையன்ஸ் 2 டயர் 5 ஏபிலிட்டி யூசர்ஸ், 10 டயர் 4 ஏபிலிட்டி யூசர்ஸ், 3000 மியூட்டன் ட்ரீட்ஸ் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அட்டாக்க பண்ண போறாங்க. டார்கெட் டிஸ்ட்ரிக்ட் 3 வாட்டர் சப்ளை, எனர்ஜி கோர்னு முழுசா சொல்லிடுறான். சேர்மன்ஸு ஷாக். உனக்கு இவ்வளவு டீட்டெயில் எப்படி தெரியும்? நீ டார்க் அலையன்ஸ் பையான்னு சந்தேகப்படுறார். அதுக்கு நம்ம ஹீரோ, நான் ஸ்பேஸ் எபிலிட்டி மட்டும் இல்ல, இன்னொரு சிம்பயாட்டிக் எபிலிட்டியும் அவேக்கன் பண்ணிருக்கேன். எனக்கு ஃபியூச்சரோட சில ஃப்ராக்மெண்ட்ஸ் தெரியும். அந்த செவேஜ் பிளான்ட் முழுசா அழியிற சீன் நான் பாத்திருக்கேன். அத மீண்டும் பார்க்க விரும்பலன்னு சொல்றான். அதோட இப்பவே யாரையும் அரெஸ்ட் பண்ணாதீங்க, அப்படி பண்ணா டார்க் அலையன்ஸ் உடனே பிளான் சேஞ்ச் பண்ணிடும்னு வார்னிங் கொடுக்கறான். சேர்மன் சூ சில நிமிஷம் அமைதியா யோசிச்சு, நீ சொல்றது உண்மையா இருந்தா டிஸ்ட்ரிக்ட் 3ஓட ஹீரோ நீதான். ஆனா பொய்யா இருந்தா என்னோட ஸ்ட்ரேஞ்ச் ஃப்ளேம்ல 100 வருஷம் உன் சோல் எரியும்னு சொல்றார். நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு, கொஞ்ச நாள்ல இந்த வார்த்தைக்காக நீங்களே எனக்கு தேங்க்ஸ் சொல்ல போறீங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அவன் வெளிய வந்த உடனே ஒரு பெண் அவன பின்னாடி வந்து, உங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வாங்க அபண்டன்ட் ஹைவேக்கு போலாம்னு சொல்ல, நம்ம ஹீரோ திரும்பி அவள பாக்கறான். பிளாக் மிஸ்ட் ஃபாரஸ்ட் போறதுக்கு நம்ம ஹீரோவும் அந்த பெண்ணும் கிளம்புறாங்க. அந்த இடம் சும்மா இல்ல, குறைஞ்ச லெவல் எக்ஸாட்டிக் பீஸ்ட் நிறைய இருக்கும் டேஞ்சரஸ் ஏரியா. அவ உடனே சிரிச்சுக்கிட்டு, நான் பாய்சன் கேஸ் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலனா உங்கள அந்த பர்சக் ரேட்ஸ் கடிச்சு தின்னிடும், எலும்பு கூட மிச்சமா இருக்காதுன்னு கிண்டல் பண்றா. நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு, பிளட் கோர் ஷேர் பண்ணணும்னு நேரா சொல்லு, வா போய் பார்க்கலான்னு சொல்றான். அவனுக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். தன்னோட எஸ்எஸ்எஸ் ரேங்க் டிவோர் எபிலிட்டி ரியல் பேட்டில்ல எவ்வளவு பவர்ஃபுல்லுன்னு டெஸ்ட் பண்ணணும். அந்த பெண் மீண்டும் சிரிச்சு, இந்த எபிலிட்டி உங்க ஃபேக் ஃபியான்ஸை விட 1000 மடங்கு பெட்டர்னு சொல்றா. கொஞ்ச நேரத்துல பெரிய கூட்டமா எக்ஸாட்டிக் பீஸ்ட்கள் அவங்கள சுத்தி வளைக்குது. கேப்டன் கூ, இந்த கியூட் பசங்க எல்லாம் உங்களுக்காக வந்திருக்காங்க, பாய்சன் பவுடர் கொஞ்சம் தூவட்டுமான்னு அவ கேக்குறா. நம்ம ஹீரோ கூலா, உன் பேக்க நீ பாத்துக்கோ, இத நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நேரா முன்னாடி நடக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நொடியே நம்ம ஹீரோ தன்னோட புதிய பவரை யூஸ் பண்றான். டைம் ஸ்டாண்ட் ஸ்டில்னு சொல்ற உடனே சுத்தி இருந்த பீஸ்ட்களோட மூவ்மெண்ட் ஸ்லோவாக ஆரம்பிக்குது. அந்த சீனை பார்த்த அந்த பெண்ணே ஷாக் ஆயிடுறா. என்னடா இது, இவ்ளோ பவர்ஃபுல் அப்கிரேடான்னு வாய் அடைத்து போறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒன்னொன்னா பீஸ்ட்களை ஃபினிஷ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனோட ஃபைட்டிங் ஸ்பிரிட்ட பார்த்த அந்த பெண், சரி
கேப்டன் கூ சொல்லிட்டாரே, இந்த எலும்பெல்லாம் ஃப்ரேம், என்னோட புதிய பாய்சன் ரெசிபிய டெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரத்துல எல்லா மான்ஸ்டரும் தரையில. அந்த நேரம் ஒருத்தன் அவங்கள முன்னாடி வந்து மண்டியிடுறான். என்னோட உயிரை காப்பாத்துனதுக்கு 2 பேருக்கும் நன்றி. இந்த உதவிய நான் வாழ்க்கை முழுக்க மறக்க மாட்டேன்னு சொல்றான். அவன் பேர் லின் கிங். 3 மாசமா வேஸ்ட்லேண்ட் முழுக்க ஒருத்தனை தேடிக்கிட்டு அலைறான். யார் தெரியுமா? டார்க் அலையன்ஸ். நம்ம ஹீரோ உடனே டார்க் அலையன்ஸான்னு கேக்குறா. லின் கிங் கோபத்துல அவங்கள கண்டுத்திட்டு பாரிக்கும் நான் நிக்க மாட்டேன்னு சொல்றா. நம்ம ஹீரோ கொஞ்சம் யோசிச்சு, நம்ம கோல் ஒண்ணுதான் அப்படின்னா இனிமே டீம்னு கை நீட்டுறான். லின் கிங்கும் உடனே கை கொடுக்கறான். அந்த நேரத்துல மறுபக்கம் லூயியும் ஜாங் யூயும் வேற பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ப்ளூ கிறிஸ்டல் ஜாம்பி மிஷன்ல இருந்தும் குவான் உயிரோட வந்துட்டானா, அதுவும் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டானான்னு ஷாக் ஆகுறாங்க. ஜாங் யூவுக்கு அவனை கண்டு பயமே. இப்படி விட்டா இவனை கொல்ல முடியாதுன்னு சொல்றான். உடனே லூயி ஒரு கெட்ட பிளான் போடுறா. அவனை டிஸ்ட்ரிக்ட் 3லயே முடிஞ்சிடணும், யாருக்கும் எவிடன்ஸ் கூட கிடைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்றாங்க. அடுத்த நாளே லூயி அலையன்ஸுக்கு ரிப்போர்ட் கொடுக்கறா. நான் என்னோட ரியல் நேம்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். ப்ளூ கிறிஸ்டல் ஜாம்பி மிஷன்ல குவான் 2 ஹை கிரேட் கிறிஸ்டல் கோர் ஐ மறைச்சு வச்சிருக்கான். டார்க் அலையன்ஸ்ல சேரப்போறான்னு கூட எனக்கு சந்தேகம்னு ஃபுல் ஃபோல்ஸ் அக்யூசேஷன். அத கேட்ட நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷாக். பிரதர் கூ, நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ் போய் ஃபைட் பேக் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ அமைதியா, எவிடன்ஸ் இல்லாம என் டைம் உலகத்துல யாரும் உண்மைய நம்ப மாட்டாங்க, இங்க பவர் தான் ட்ரூத்னு சொல்றான். இப்போ போனா அவங்க போட்ட ட்ராப்ல நம்ம தானே விடுவோம்னு எக்ஸ்பிளைன் பண்றான். அதுக்கப்புறம் சேஃப் பிளேஸ் போலாம், முதல்ல பெரியவனுக்கு சாப்பாடு போடணும்னு சிரிச்சுக்கிட்டு கிளம்புறான். ஆனா அவ மனசுல வேற பிளான் ஓடிட்டு இருக்கு. ஜாங்கியோட கேம் இன்னைக்கு முடியும். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு கேனன் வழியா ஜாங்கியோட ஆளுங்க வராங்க. குவான கொல்லுங்க, ப்ளூ கிறிஸ்டல் ஃப்ராக்மெண்ட் என்னோடதுன்னு ஆர்டர் கொடுத்திருக்கா. ஆனா அவங்களுக்கு தெரியல, நம்ம ஹீரோவே அவங்கள வெயிட் பண்ணிட்டு இருந்தா. டைம் டிசிலரேட்னு சொல்லற உடனே எல்லாரோட ஸ்பீட் ஸ்லோ ஆயிடுது. ஒரே நிமிஷத்துல அவங்க எல்லாரையும் ஃபினிஷ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஜாங்யூ கொடுத்த டிரான்ஸ்ஃபர் ரிசீப்ட், டார்க் அலைன்ஸ் டீல் எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிறான். இதுவே போதும்னு சிரிக்கிறான். டிஸ்ட்ரிக்ட் 3க்கு திரும்பின உடனே மீட்டிங் நடக்குது. லூயி மீண்டும் பொய் பேச ஆரம்பிக்கிறா. குவான் கிறிஸ்டல் கோர் திருடுனா மிஷன்ல இருந்து ஓடி போனான்னு சொல்றா. சேர்மேன் சூ கூட முதல்ல அத நம்பிடுறார். அந்த நேரத்துல நம்ம ஹீரோ அமைதியா எல்லா எவிடன்ஸையும் வெளியே எடுக்கறான். டார்க் அலைன்ஸ் டிரான்ஸ்ஃபர் ரிசீப்ட், சூப்பர் நேச்சுரல் மார்க் எல்லாமே ஜாங்யூவோடது. அத பார்த்ததும் எல்லாரும் ஷாக். ஜாங்யூ, நீயே டார்க் அலைன்ஸ் கூட சேர்ந்து குவான கொல்ல பிளான் போட்டியான்னு கேக்குறாங்க. ஜாங்யூ பேச முடியாம நிக்கிறான். அந்த நேரத்துல நம்ம ஹீரோ லூயிய பார்த்து, இன்னையிலிருந்து நமக்குள்ள இருந்த மேரேஜ் கான்ட்ராக்ட் கேன்சல். நீ பெருமையா நினைச்ச ஹீரோ ஒரு துரோகி. நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கொருத்தர் பெர்ஃபெக்ட் மேட்ச்னு சொல்லி அவள அவமானப்படுத்துறான். உடனே ஜாங்யூவோட எல்லா மெடலும் பறிக்கப்படுது. அவன ஜெயில்ல அடைக்கறாங்க. அந்த நேரத்துல அந்த வுட் எலிமெண்ட் பென் நம்ம ஹீரோவ ட்ரீட்மெண்ட் பண்றா. என் எபிலிட்டி பாய்சன் மட்டும் இல்ல, அல்டிமேட் டெக்னிக் யூஸ் பண்ணா வேற உயிரோட ஒரு மூச்சு இருந்தா கூட மரணத்திலிருந்து திருப்பி கொண்டு வர முடியும்னு சொல்றா. நம்ம ஹீரோ அவளுக்கு தேங்க்ஸ் சொல்றான். ஆனா அதே நேரம் டார்க் அலைன்ஸோட ஹெல்ப்ல ஜாங் யூ ஜெயில இருந்து தப்பிச்சிடுறான். பிளாக் மார்க்கெட் முழுக்க குவான கொல்ல பெரிய பவுண்டி போடுறான். இப்போ வேஸ்ட்லேண்ட் முழுக்க இருக்கிற ஹண்டர்களோட டார்கெட் ஒரே ஒரு பேர், நம்ம ஹீரோ தான். பிரதர் கோ இன்னும் உள்ள போறது ரொம்ப டேஞ்சரஸ்னு எல்லாரும் சொல்றாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஆரம்பிக்குது லயன் கிங்கோட டெரிட்டரி. ஆனா நம்ம ஹீரோவோட முடிவு மாறவே மாறல. நான் லயன் கிங் பிளட் கோர கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணுவேன், வாங்க போலாம்னு சொல்லிட்டு நேரா உள்ள நடக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச தூரம் போன உடனே வைல்ட் ஏரியா முழுக்க எனர்ஜி ஷீல்டு போட்டிருக்காங்க. வழியே அடைஞ்சிருக்கு. நம்ம ஹீரோ சும்மா கைய நீட்டுறான். டைம் ரிவர்ஸ். அடுத்த நொடியே அந்த ஷீல்டு உடைஞ்சு வழி தொடக்குது. அத பார்த்த எல்லாரும் வாய் அடைத்து போறாங்க. அந்த நேரத்துல ஒரு பெரிய மான்ஸ்டர் கோபத்துல கர்ஜிக்குது.
இந்த சின்ன பூச்சி என்னோட ஏரியாக்குள்ள வர தைரியமான்னு சீறி பாயுது. உடனே லின் கிங் முன்னாடி வந்து அத பிடிச்சு நிறுத்துறான். பிரதர்கூ, நீங்க ஃபினிஷ் பண்ணுங்கன்னு கத்துறான். நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு, இவங்க எல்லாரும் இனிமேல் எனக்கான ஃபுட் தான்னு அட்டாக் ஆரம்பிக்கிறான். பேட்டில் ஆரம்பிச்ச சில நிமிஷத்துல மான்ஸ்டர் ஒன்னொன்னா தரையில விழ ஆரம்பிக்குது. அத பார்த்த லின் கிங், பிரதர்கூ, உங்க growth ஸ்பீட் ரொம்ப பயங்கரமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்க எல்லாரையும் தாண்டி போயிடுவீங்கன்னு ஆச்சரியப்படுறா. ஆனா நம்ம ஹீரோ முகம் சீரியஸ். பிளட் ஸ்மெல் இன்னும் காத்துல இருக்கு. இதுக்கப்புறம் இன்னும் பெரிய ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு சொல்றான். அதே மாதிரி தூரத்துல இருந்து ஒரு பெரிய ஜாம்பி ஆர்மி நகர ஆரம்பிக்குது. அத லீட் பண்ற ஜாம்பி கிட்டத்தட்ட 4th டியர் ஆரா. நம்ம ஹீரோ அத பார்த்ததும் புரிஞ்சிருது. இந்த எவல்யூஷன் நார்மல் இல்ல, யாரோ இத உருவாக்குறாங்க. அந்த ஜாம்பி ஏற்கனவே கமாண்டர் இன்ஸ்டிங்க்ட் டெவலப் பண்ணிருக்கு. அதாவது மத்த ஜாம்பிகளுக்கே கமாண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது சாதாரண எனிமி கிடையாது. உடனே லின் கிங் ஃப்ரண்ட் லைன்க்கு போறா. லின் சிங் ஃப்ரண்ட் மிஸ்டர் ரிலீஸ் பண்ணி ஜாம்பி ஆர்மிய ரியர் சைட்ல கட் ஆஃப் பண்றா. நம்ம ஹீரோவோ ஒரே டார்கெட், ப்ளூ கிறிஸ்டல், அது என்னோடதுன்னு சொல்லிட்டு நேரா கமாண்டர் ஜாம்பி மேல பாயறா. அந்த ஜாம்பி அட்டாக் பண்ணவர டைம் ஸ்லோன்னு எபிலிட்டி யூஸ் பண்றா. ஜாம்பியோட ஸ்பீட் உடனே குறைஞ்சிருது. அடுத்த நொடியே ஒரே பிளேட் ஸ்லாஷ், ஜாம்பி ஹெட் தரையில. அதுக்கப்புறம் டிவாரர் எபிலிட்டி ஆக்டிவேட். வாட்டர் எலிமெண்ட் எபிலிட்டி கூட அவனுக்குள்ள அப்சார்ப் ஆயிடுது. அத பார்த்த நம்ம டீம் முழுசா ஷாக். அந்த நேரத்துல ஒரு பெண் அவங்கள பக்கம் தடுமாறி விழுடா. அவளோட எனர்ஜி முழுசா காலி. இன்னும் கொஞ்ச நேரம் லேட் ஆயிருந்தா உயிரே போயிருக்கும். லின்சிங் உடனே பாய்சன் மிஸ்டே க்ளோஸ் பண்றா. இங்க இன்னும் பெரிய மான்ஸ்டர் வந்தா ப்ராப்ளம்னு சொல்றா. நம்ம ஹீரோவோ தன்னோட பாடியே ஓவர் டிரா பண்ணி ஃபைட் பண்ணதால மெரிடியன் எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு. அத பார்த்த லின்சிங் ஒரு ரேர் ட்ரெஷர் எடுக்கிறான். லீஃப் ஆஃப் லைஃப், இத நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்ததுன்னு சொல்லி அவனுக்கு கொடுக்கறா. அந்த லீஃப் எஃபெக்ட்ல நம்ம ஹீரோ பாடி வேகமா ரீகவர் ஆக ஆரம்பிக்குது. அவ சிரிச்சு தேங்க்ஸ்னு சொல்றா. அந்த நேரத்துல அந்த பெண் எழுந்து, என் பேர் சியாவான், ஃபயர்ஃப்ளை கேம்ப் சர்வைவர். ஜம்பி ஹார்ட் எங்க கேம்பிய முழுசா அழிச்சிடுச்சு. நான் மட்டும்தான் உயிரோட இருக்கேன்னு சொல்றா. நான் டாக்டர், என்னோட வாட்டர் எபிலிட்டியில காயம் ஹீல் பண்ண முடியும்னு சொல்றா. அவ ஹீலிங் பவர் ரொம்ப பியூர். நம்ம ஹீரோவுக்கே இதுவரைக்கும் கிடைக்காத அளவுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கு. உடனே லின்சிங் கோபமா, என்னடா என்னோட ட்ரீட்மெண்ட் பாய்சன் மாதிரி சொல்றியான்னு சண்டைக்கு வர எல்லாரும் சிரிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ சியாவான பார்த்து, எங்களோட வா, உயிரோட இருக்கணும்னா இந்த ஃபாரஸ்ட்ல ஒரே ரூல், கருணை கிடையாது, கில் ஆர் பி கில்ட். அதுக்கு ரெடியான்னு கேக்குறா. சியாவான் ஒரு நொடியும் யோசிக்காம, உயிரோட இருந்தா போதும், எதுக்கும் நான் ரெடின்னு சொல்லுறா. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ சுத்தி பார்த்ததும் நிலத்துல நிறைய டெட் பாடி. இது ஜாம்பி வேலை இல்ல, மனுஷங்க செய்ததுன்னு உடனே புரிஞ்சுக்கிறான். லின்கிங் சொல்றான், கேம்ப்ல இருந்தப்பவே கேட்டேன், யாரோ உங்க தலையக்கு பெரிய பவுண்டி போட்டிருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ சிரிக்கிறான். ஜாங்யூ பரோட நாஃப்ல என்ன கொல்ல நினைச்சிருக்கான், ஆனா தவறான நாஃப தேர்ந்தெடுத்துட்டான். அந்த நேரத்துல தூரத்துல ஹண்டர்கள் வர சத்தம். நம்ம ஹீரோ உடனே பிளான் போடுறான். லின்கிங், சியாவான கூட்டிட்டு வெஸ்ட் சைட் ராக் பின்னாடி ஹைட் ஆகு. லின்சிங், பாய்சன் ஃபார்மேஷன் ரெடி பண்ணு. நான் அவங்களுக்கு வெல்கம் கிஃப்ட் ரெடி பண்ணிட்டு வரேன். கொஞ்ச நேரத்துல ஹண்டர்கள் அருகே வராங்க. டார்கெட் பக்கத்துல தான் இருக்கான், கேர்ஃபுல், அம்பஷ் இருக்கலாம்னு பேசிக்கிட்டே வராங்க. அடுத்த நொடியே நம்ம ஹீரோ ஷேடோல இருந்து வெளியே வரான். என்னடா, என்னத்தானே தேடுறீங்க? ஹண்டர்கள் ஷாக். 3rd டியர் பீக் இன்ஃபர்மேஷன் தப்பா இருக்கு, இவன் மான்ஸ்டர்னு பயப்படுறாங்க. ஒருத்தன் உயிர் காப்பாத்திக்கணும்னு லார்ட் ஜாங்யூ தான் உங்க கிறிஸ்டல் கோர்க்காக பவுண்டி போட்டிருக்காருன்னு உண்மைய சொல்லிடுறான். நம்ம ஹீரோ அமைதியா, ஜாங்யூ, உன்னோட கணக்கு நான் நேர்ல வந்து முடிப்பேன்னு சொல்லுறான். அதே நேரத்துல சுற்றுல இருந்த மியூட்டன் பீஸ்ட்களும் வேற ஹண்டர்களும் சத்தம் கேட்டு இந்த பக்கம் வர ஆரம்பிக்கிறாங்க. லின்கிங், கேப்டன், இங்க நீண்ட நேரம் இருக்க முடியாதுன்னு சொல்ல, நம்ம ஹீரோ சின்ன சிரிப்போட, ஜாங்யூ கேம் ஆரம்பிச்சிருக்கான், இப்போ அத முடிக்கிறது நம்ம வேலை. நேரா பிளாக் மிஸ்ட் ஃபாரஸ்ட் கோருக்கு போலான்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு இன்னும் ஆழமா ஃபாரஸ்டுக்குள்ள செல்றான். நம்ம ஹீரோ பிளாக் மிஸ்ட் ஃபாரஸ்டோட கோர் ஏரியாக்குள்ள இன்னும் ஆழமா போய்த்திருக்கான்.
அந்த இடம் சாதாரண இடமே இல்ல. அது முழுக்க முழுக்க லயன் கிங்கோட டெரிட்டரி. அதனாலதான் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஹண்டர்ஸ் கூட அதுக்கு மேல உள்ள வர பயப்படுறாங்க. நம்ம ஹீரோ சின்ன சிரிப்போட, அவங்க நம்ம வெல்கம் பார்க்க வரல, முதல்ல லயன் கிங் வெல்கம் அனுபவிக்கட்டும்னு சொல்றான். அதுக்குள்ள சியாவான பார்த்து, ஃபயர்ஃப்ளை கேம்ப்ல உயிரோட மிச்சம் இருந்தது நீ மட்டும்தானேன்னு கேக்குறான். அவ அமைதியா தலையாட்றா. ஆமா, நான் டாக்டர். ஆனா இப்போ உயிர் காப்பாத்துறதுக்கே போராடுற நிலைன்னு சொல்றா. நம்ம ஹீரோ அவள பார்த்து, உன் வேல்யூ டாக்டர்னு மட்டும் இல்ல, நம்ம டீம்க்கு நீ ரொம்ப முக்கியம்னு சொல்றான். அதே நேரத்துல முதல்ல ஒரு விஷயம், ஹண்டர் கிரனேட் பட்டுடாத. இந்த ஃபாரஸ்ட்ல சாம்பிவ விட டேஞ்சரஸ் மனுஷங்க தான்னு வார்னிங் கொடுக்கறான். கொஞ்ச நேரத்துல ஹண்டர் குரூப் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. டார்கெட் அருகேதான் இருக்கான்னு பேசிக்கிட்டு வராங்க. ஒருத்தன் சிரிச்சு, அந்த குவாண்டலையுக்கு 5 ஹை கிரேட் பிளட் கோர் ரிவார்ட், இது நமக்கு ஜாக் பேட்னு சொல்றான். இன்னொருத்த, அவனு ஏர்லி 30 தானா, ஒரே அடியில முறிச்சிடலான்னு அலட்சியமா பேசுறான். அந்த நேரத்துல ஷாடோல இருந்து ஒரு குரல், யார்டா ஏர்லி 30? அடுத்த நொடியே நம்ம ஹீரோ டெலிஃபோட் ஆகி அவங்க நடுவுல வந்து நிக்கிறான். ஹண்டர்கள் ஷாக். என்னடா இது, டீல் போட்டா? இன்ஃபர்மேஷன் எல்லாம் தப்பா இருக்கு. இவன் 3rd கிடையாது, மறுபடியும் பிறந்த மான்ஸ்டர்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு வார்த்தை கூட பேசாம டிவோரர் எபிலிட்டி ஆக்டிவேட் பண்ணறான். அவங்க ஸ்ட்ரென்த், எனர்ஜி எல்லாமே அவனுக்குள்ள இழுக்கப்பட ஆரம்பிக்குது. ஒருத்தன் அலறுறான், என்னோட பவர், என்னோட எபிலிட்டி எல்லாம் போயிடுதேன்னு கத்துறான். அந்த ஃபைட் முடிஞ்சதும் நம்ம ஹீரோ இன்னும் ஃபாரஸ்ட் கோருக்கு நடக்க ஆரம்பிக்கிறான். ஜாங்யூ எனக்காக அங்க காத்திருக்கான், நானும் அவனுக்காகத்தான் போறேன்னு சொல்றான். கொஞ்ச தூரம் போன உடனே ஒரு பயங்கரமான ஆரா, அத ஃபீல் பண்ணிய நம்ம ஹீரோ, இது முந்தைய ப்ளூ கிறிஸ்டல் கமாண்டர்வை விட 10 மடங்கு ஸ்ட்ராங்னு புரிஞ்சிக்கிறான். உடனே சியாவான பார்த்து, நீ பின்னாடி போ, ஸ்டோன் ஃபார்மேஷன் நடுவுல நின்னு ரெடியாயிருன்னு சொல்றான். லின் கிங் ஒரு வார்த்தையும் பேசாம ஃப்ரண்ட்டுக்கு சார்ஜ் பண்ணறான். பிரதர் கூ, இந்த ஃபைட் உங்க 4th டியர் பிரேக் த்ரூ, இதுதான் சான்ஸ்னு சொல்றான். லின் சிங் பாய்சன் மிஸ்டை ரிலீஸ் பண்றா. பாய்சன் ஐவி ஃபாரஸ்ட் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. ஆனா அந்த மான்ஸ்டரோட வைட்டாலிட்டி எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகம். பாய்சன் பாடிக்குள்ள போன உடனே அதுவே வெளிய தள்ளப்படுது. லின் சிங் ஷாக். இது என்ன மான்ஸ்டர்டா? அந்த நேரத்துல நம்ம ஹீரோ அமைதியா முன்னாடி வரான். இப்போதான் டைம்னு சொல்லிட்டு, டைம் ஸ்டாண்ட் ஸ்டில், எபிலிட்டி ஆக்டிவேட். மான்ஸ்டர் முழுசா ஃப்ரீஸ். அடுத்த நொடியே டிவௌரர் எபிலிட்டி. மான்ஸ்டரோட ஒரிஜின் எனர்ஜி முழுசும் அவனுக்குள்ள போக ஆரம்பிக்குது. அத பார்த்த டீம்க்கு நம்ம ஹீரோவே மான்ஸ்டர் மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. லின்கிங் கூட, பிரதர் கூ, இப்போ உங்க கண்ண பார்வை அந்த டைகரவை விட பயங்கரமா இருக்குன்னு சொல்றான். ஃபைட் முடிஞ்சதும் நம்ம ஹீரோ, வாங்க, ரியல் ஷோ இன்னும் ஆரம்பிக்கல, ஜாங் யூவோட மாஸ்டர் பீஸ் அங்க நம்மள வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றான். அந்த நேரத்துல லின்சிங் பாய்சன் டொமைன எக்ஸ்பேண்ட் பண்றா. லின்கிங் கிரவுண்ட்ல பொசிஷன் எடுக்கறான். எல்லாரும் ஃபைனல் பேட்டலுக்கு ரெடி. ஃபைனல் பேட்டில் ஆரம்பிக்குது. எதிரி சிஸ்டம் பவர ஃபுல் அவுட்புட்ல ஆக்டிவேட் பண்றா. நம்ம ஹீரோ மேல டெத்தாரா வீசுறான். ஆனா நம்ம ஹீரோ அசையவே இல்ல. டைம் ஸ்டாண்ட் ஸ்டில்னு சொல்லுற உடனே எல்லாமே ஸ்லோ ஆகிருது. எதிரி ஷாக். நீ யாருடான்னு அலறுறான். அவன் கடைசி முயற்சியா, என்ன ஷீல்டு பண்ணுங்க, ஒரு செகண்ட் டைம் வாங்கி கொடுங்க, டீல் போட் ஆக்டிவேட் ஆகணும்னு கெஞ்சுறான். அத பார்த்த நம்ம ஹீரோ குளிர்ச்சியா சிரிக்கிறான். அந்த நாள்ல என்ன துரோகம் பண்ணும்போது இப்படி ஒரு நாள் வரும்னு நினைச்சியா? நீங்களே ஹீரோன்னு தேர்ந்தெடுத்த ஆள் இப்போ உங்கள பாதாளத்துக்கே தள்ளறான்னு சொல்லறான். அந்த நேரத்துல வேர்ல்ட் வில்லோட ஒரு மர்மமான சக்தி ஆக்டிவேட் ஆகுது. ஒரு ஏன்ஷியன்ட் டோக்கன் நம்ம ஹீரோ கைக்கு கிடைக்குது. அந்த டோக்கனோட குரல், இதுதான் இந்த உலகத்தை திரும்ப கைப்பற்றுற சாவின்னு சொல்ற மாதிரி இருந்தது. அடுத்த நொடியே எதிரி எமர்ஜென்சி டெலிஃபோட்ல தப்பிச்சிடுறான். ஆனா போகும் முன்னாடி, சர்வைவ், கோர் எனர்ஜி முடிவுல நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறான். நம்ம ஹீரோ அமைதியா நின்னு மனசுக்குள்ள ஒரு முடிவு எடுக்கிறான். முந்தைய வாழ்க்கையில
நான் தனியா பழிவாங்க வந்தவன். ஆனா இந்த வாழ்க்கையில இந்த நிலத்தோட எதிர்காலமே என்னோட கையில. ஜாங்யூ, நீ எங்க ஒளிஞ்சாலும் உன்னையும் உன் பின்னாடி இருக்கிற எல்லாரையும் ஒன்னா நான் வெளிச்சத்துக்கு இழுத்துக் கொண்டு வருவேன்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோ பிளாக் மிஸ்ட் ஃபாரஸ்டோட இன்னும் ஆழமான பகுதிக்குள் முன்னேற ஆரம்பிக்கிறான்.